இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி ஐயா ஆட்சி எடுத்தார். 2014 ஆட்சி எடுக்கும்போது வறுமையுடைய நிலைமை என்ன, ஏழ்மையோட இண்டெக்ஸ் என்ன, பசியினுடைய இண்டெக்ஸ் என்ன, எத்தனை பேர் பட்டினியாக படுத்திருக்காங்க இண்டெக்ஸ் என்ன, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் வந்திருக்கு இண்டெக்ஸ் என்ன. ஆனால் அப்படியே 11 ஆண்டு தள்ளி பாருங்கள், இன்றைக்கி அதோட இண்டெக்ஸோட வளர்ச்சியெல்லாம் பாருங்கள். இதுதான் ஒரு கவர்மெண்ட் சொல்லணுமே. காங்கிரஸ் ஆட்சியில் எந்த திட்டமும் நடக்காமல் இருந்துச்சு, அதை பிஜேபி அரசு செய்யுது. அப்போ பிஜேபி எதை சொல்லுது, காங்கிரஸே ஒன்றும் செய்யலை அப்படியே சொல்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இதெல்லாம் பண்ணியிருக்கு, பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு இவ்வளவு திட்டங்களை கொடுத்துருக்குறோம் சொல்கிறோமா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம் சொல்கிறோமா இல்லையா? ஒரு ரூலிங் பார்ட்டி, ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அரசு மக்களுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்றது சொல்லணும். நான் வந்தால் இதெல்லாம் செய்வேன்னு நம்மை போன்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்காத சூழ்நிலையில் இப்போ நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம், இப்போ நாங்கள் சொல்லலாம் இதெல்லாம் செய்யலான்னு. ஆட்சியிலே இருந்து கொண்டு ஒரு கட்சி திருப்பி 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 தேர்தலுக்கு கொடுத்து அதை ஏற்க முடியுதா? அதை ஏற்கலாமா? முதல்ல ஒரு புதுசாக தரும்போது எப்பா அது கொடுத்தியே அது என்னாச்சு, இந்த விவேகப்படுத்த வருமே. பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா